வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எப்பயும் சாதாரணமாக பிரியாணி செய்கிறது தான், ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரானில் ஒரு அரை லெமன், தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சிடணும். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறவங்களுக்கு அது ஊறிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம அடுப்பில் செய்ய போகிறோம். முதல்ல பட்டர் கொஞ்சம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தயாரிச்சது, இது கடையில் வாங்கினது கிடையாது. கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் இந்த பட்டாவை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு போட்டு அடுத்தது வெங்காயம். இது எல்லா ஸ்பைசஸுமே கம்மியாக தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். ஏன்னா ப்ரானில் நிறைய ஊறாது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போடணும். இந்த மிளகாத்தூள், மசாலா எல்லாமே. பச்சை மிளகா, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா குக் ஆக வதக்கிட்டு இந்த ப்ரான் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படியும் சேர பண்ணினா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கசகசா, பட்டை, சோம்பு, அதோட இது அரைச்சது அதை போட்டு நல்லா கலக்கணும். அது நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, இப்போ இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் ஓட்டம் அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் வேகமாக கலக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கலக்கிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். அடியில் ஒட்டாது, பட்டுன்னு கொஞ்சம் குழம்பு தந்துடும். அப்புறம் புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா மாற்றிக்கலாம். இந்த பிரியாணிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தான் போடுறாங்க, பத்தலை. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா. இது எல்லாமே நீங்கள் கம்மியாக தான் போடணும், கண்டிப்பாக போடக்கூடாது. அப்புறம் வெறும் மிளகாத்தூள்.
ப்ரான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெந்தால் மாதிரி இருக்கும்போது நீங்கள் தம் கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. நல்லா விட்டுட்டு நம்ம இப்போ பிரியாணி பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வைக்கணும். முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அரிசி போடணும். தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சாலே போதும், நல்லா குழஞ்சிரும். தண்ணி நீங்கள் எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா தான் இது. மூடிட்டு கொஞ்சம் வெந்திருக்கான்னு தரப்பு பார்த்துட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். தம் கட்ட ரெடி ஆயிடுச்சு. மேலே வச்சுட்டு இதில் இருக்க கறி எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுடலாம். இந்த தம் எப்படி ரெடி ஆகிடும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கறி எல்லாமே அப்படியே பஞ்சு பஞ்சாக ஆகிடும். ஹீட்டு மொத்தம் உள்ளே இறங்கி நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் நீங்கள் பிரியாணி ரெடி இது பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃபுல் ஹீட்டும் போய் அடியில் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடையாமல் சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய்.